சட்டமன்றத்திலே போட்டியிட விரும்புகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் யார் வேண்டுமானாலும் விருப்ப மனு கட்டலாம், விருப்ப மனு செலுத்தலாம் என்று அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். அங்கே அறிவிப்பு கொடுத்த உடனே இங்கே மதுரை புறநகர் மேற்கு மாவட்டத்தில் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில கல்லுப்பட்டி பேரூராட்சியிலே என் மரியாதைக்குரிய அண்ணன் ராமசாமி அவருடைய வழிகாட்டுதலோடு அம்மா பேரவை இன்றைக்கு ஒரு சிறப்பு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார். எடப்பாடியார் 234 சட்டமன்ற தொகுதியிலே தனித்தொகுதியை தவிர எங்கே போட்டியிட்டாலும் வெற்றி பெறுவார், அவர் எங்கே போட்டியிட்டாலும் எடுப்படுவார். அந்த எடப்பாடியிலே அவர் 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றால் ஆச்சரியப்படவில்லை. ஆனால் இந்த ஒட்டுமொத்த இந்த பகுதி மக்கள், தென் மாவட்ட மக்களுடைய விருப்பம் வருகிற சட்டமன்ற தேர்தலிலே ஐயா தென் மாவட்டத்திலே திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியிலும் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியிலும் அவர் போட்டியிட வேண்டும் என்பதை பலத்த கரவொலி எழுப்பி நீங்கள் அந்த தீர்மானத்தை ஏற்று வழிமொழிந்து முன்மொழிய வேண்டும் என்று இந்த திருமங்கலம் தொகுதிக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே, இந்த உசிலம்பட்டி தொகுதிக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே சோழவந்தான் தொகுதியிலே தனி தொகுதியிலே அவர் போட்டியிட முடியாது. ஆகவேதான் இன்றைக்கு பொது தொகுதியில் அவர் போட்டியிட வேண்டும் என்கிற அந்த வேண்டுகோளை வைத்து தீர்மானமாக நிறைவேற்றி தந்திருக்கிறார். கோயம்பேடு பிரச்சாரம் 525 வாக்குறுதிகளை கொடுத்தீர்களே. இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாலையிலே மகளிர் உதவித்தொகை 2வது கட்டமாக துவங்கி வைக்கிறார். பக்கம் பக்கமாக விளம்பரம். 525 வாக்குறுதிகள் எப்போது கொடுத்தீர்கள்? 2021 தேர்தல் வருகிற போது வாக்குறுதி கொடுக்கிறீர்கள். நீட் தேர்வு ரத்து, கல்வி கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து, 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு, வறுமையை ஒழிப்போம், எல்லாம் கொடுத்தீங்க. மகளிர் உரிமை தொகை 2021 சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த நீங்கள் அதை எப்போது தொடங்கினீர்கள்? நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போதுதான் 2024 தான் மகளிர் உரிமை தொகையை நீங்கள் துவங்குகிறீர்கள். ஏன் நல்ல நேரம் அப்பதான் பிறந்திருக்கிறா? இப்போது கூடுதலாக நாங்கள் மகளிர் உரிமை தொகை தருகிறோம் என்று இன்றைக்கு நீங்கள் துவங்குகிறீர்களே. ஏன் 2026 தேர்தல் இன்னும் 1 மாத 2 மாத காலத்திலே அறிவிப்பு வர இருக்கிறோம். அப்படியானால் மக்களுக்கான திட்டங்கள் அல்ல, திமுக தேர்தலுக்காகத்தான் திட்டங்களை அறிவிக்கும் என்பதை இன்றைக்கு பட்டவர்த்தமாக அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். இப்ப பொங்கல் பரிசு நான் சொன்ன சொன்னார். போன வருஷம் பொங்கலுக்கு பொங்கலோ பொங்கல் வச்சுட்டாங்க, திருநெல்வேலி அல்வா. இந்த வட்டம் பொங்கலுக்கு பரிசு தர போறாங்கன்னு பத்திரிகையில செய்தி வருது. ஏன்னா தேர்தல் வருது. அவை மக்களுக்காக என்றைக்கும் திட்டங்களை தருவதில்லை. இன்றைக்கு ஒரு கட்சி தலைவர் பேசுறாரு, புதுச்சேரியில் இருக்கிற காவல்துறை மாதிரி தமிழ்நாடு காவல்துறை பாடம் கத்துக்குங்க என்று சொல்லி ஒரு அவல நிலை இருக்கிறது என்று சொன்னார். உண்மையைத்தான் அவர் சொல்லி இருக்கிறார். பாண்டிச்சேரியில பேசிய அந்த கட்சி தலைவர் காவல்துறையுடைய நிலையை அப்பட்டமாக சொல்லி இருக்கிறார். அதான் இன்னைக்கு நிலைமை. எப்படிப்பட்ட காவல்துறை? புரட்சி தலைவர் இதயதீபா அம்மாவுடைய தலைமையிலும் புரட்சி தலைவர் எடப்பாடியார் தலைமையிலும் கண்ணியமிக்க காவல்துறை. இங்கிலாந்து ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறை. காட்டுக்கொள்ளை வீரப்படை காட்டிலே சென்று சுட்டு பிடித்த நம்முடைய காவல்துறை. நீங்க நாட்டுல வந்து துப்பாக்கி வச்சு சொல்றவனையும் பிடிக்க முடியல. காட்டுல இருக்கிற சுட்டவனையும் பிடிச்சா நம்ம இப்ப நாட்டில் இருக்கிறவர்களை கூட சுட்டுப்பிடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால் சட்டம் ஒழுங்கு எங்கே சென்று கொண்டு இருக்கிறது? இன்னைக்கு அமலாக்கத்துறை என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் ஆதாரத்தோடு 250 பக்கம் கடிதம் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறோம். ஒரு துறையிலே 1008 கோடினா 53 துறை நீங்க கணக்கு போட்டு பாருங்க. இவங்க நம்மளை பத்தி பேசலாமா? ஒரு துறையில 1028 கோடி. அதுதான் புரட்சி தமிழ் எடப்பாடியார் நம்முடைய பொதுக்குழுவிலே சொன்னார். ஐயா, ஒரு துறையிலே நகராட்சி நிர்வாகத்துறையிலே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 1028 கோடி முறைகேடு செய்திருப்பதாக அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியிருக்கிறது. அந்த பணத்தை நீங்கள் திரும்ப பெற்றால் மடிக்கணினி மாணவர்களுக்கு தந்து விடலாம், பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் தந்து விடலாம், கறவை மாடுகள் ஆடுகள் தந்து விடலாம், பசுமை வீடுகள் தந்து விடலாம், இருசக்கர வாகனம் தந்து விடலாம். அதை விட நீங்க போன வருஷம் பொங்கலுக்கு பொங்கல் பண்ணீங்கல்ல, இந்த வருஷம் பொங்கலுக்கு 5000 ரூபாய் இந்த மக்களுக்கு நீங்கள் தர முடியும். அந்த பணத்தை நீங்கள் கைப்பற்றினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்